வணக்கம். ஜனவரி 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். சனிக்கிழமை ஜனவரி 20ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 545 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸும் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 719 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஜனவரி 22ஆம் தேதி விடுமுறை. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், குஜராத் ஜாம் நகரில் அவங்களுடைய புது எனர்ஜி கிகா காம்ப்ளெக்ஸாக அமைத்து வராங்கன்ற தகவல் நமக்கு முன்னவே தெரியும். அது எப்போ துவங்க இருக்குது, 2024 இரண்டாவது பாகத்திற்கு உள்ளார அங்கே துவங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். இதற்காக ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் செலவு செய்வது 5 லட்சம் கோடி ரூபாய். ஐடிபிஐ பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. நெட் ப்ராஃபிட் 1458 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 57% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் 17% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 3435 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.69%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 13.82% இருந்தது. நெட் என்பிஏ 0.34%. போன வருடம் இதே குவார்ட்டருடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது கீழே போயிருக்கு. போன வருடம் இதே குவார்ட்டரில் 1.08% இருந்தது. ஜேஎம் ஃபினான்ஷியல் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனியுடைய ஜாயிண்ட் எம்டி ராஜினாமா செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதுல் மேரா அவர் எங்கே போய் சேர போகிறாருன்ற அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. ஆக்சிஸ் கேபிட்டலில் எம்டி சிஇஓவாக அவர் பதவி எடுத்துப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். கோட்டக் மஹிந்திரா பேங்க் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், கம்பெனி ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க. 10,000 கோடி ரூபாய் வரைக்கும் நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைசிங் பண்ண போகிறாங்கன்னு மணி கண்ட்ரோலில் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டேட்டா நம்ம கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 3589 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 60% அதிகரிச்சிருக்கு. மோதிலால் ஓஸ்வால் எதிர்பார்த்தது 3558 கோடி ரூபாய். கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 4.83%. போன குவார்டர் முடிவில் பார்க்கும்போது 6.38% இருந்தது. போன வருடம் இதே குவார்டரில் 7.93% இருந்தது. நெட் என்பிஏ 1.08%. போன குவார்டரில் 1.3%. போன வருடம் இதே குவார்ட்டரில் 2.14% இருந்தது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 6.3% அதிகரிச்சிருக்கு. 9168 கோடி ரூபாய் எண்ணிக்கை. அல்ட்ராடெக் சிமெண்ட் ரிசல்ட்டுக்கு பிறகு புரோக்கிங் கம்பெனிஸ் என்ன ரிசல்ட் என்ன ரேட்டிங் கொடுத்துருக்காங்க, என்ன டார்கெட் கொடுத்துருக்காங்க. ஆன்டிக் ஸ்டாக் புரோக்கிங் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11,200 ரூபாய். முன்ன அவங்க சொல்லியிருந்தது 10,095 ரூபாய். டார்கெட் விலையை உயர்த்தி இருக்கிறாங்க. மோதிலால் ஓஸ்வால் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 12,000 ரூபாய். தற்போதைய லெவலிருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. சிஎல்எஸ்ஏ அவுட் பர்ஃபார்ம் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் 11,020 ரூபாய். ஐசிஐசிஐ பேங்க் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 24% அதிகரிச்சிருக்கு. 10,272 கோடி ரூபாய் எண்ணிக்கை. எதிர்பார்த்தது எக்கனாமிக் டைம்ஸில் அவங்க நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 9,981 கோடி ரூபாய். அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 18,678 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 13% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் என்பிஏ 2.3%. குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 180 பேசிஸ் பாயிண்ட்ஸ் கம்மியாக 180 பேசிஸ் பாயிண்ட்ஸ் சொல்லும்போது 1.8%. நெட் என்பிஏ 0.44%. போன குவார்டரில் 0.43% இருந்திருக்கு. ஐஆர்எஃப்சி மற்றும் பாலிகேப் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு நுவாமா கருதுறாங்க. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், 7 ஸ்டாக்ஸ் நிஃப்டியுடைய நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நுவாமா. எவை அதெல்லாம்ன்றது பார்க்கலாம். ஜனவரி 31ஆம் தேதி கட் ஆஃப் டேட். மார்ச் 2024 அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜியோ ஃபினான்ஷியலை எதிர்பார்க்குறாங்க. அப்படி அவங்க சேர்க்கப்பட்டால், நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸில் சேர்க்கப்பட்டால் $77 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் வாங்கப்படும். அதாவது இவ்வளவு தொகை உள்ள வரும்ன்ற
எதிர்பார்ப்பு. அதானி பவரை எதிர்பார்க்குறாங்க. $47 மில்லியன் உள்ள வரும் அதானி பவர் சேர்க்கப்பட்டா. ஐஆர்எஃப்சி சேர்க்கப்பட்ட எதிர்பார்ப்பு இருக்குது. $26 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பிஎஃப்சி உள்ள வந்தது அப்படின்னா $54 மில்லியன் பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆர்இசி லிமிடெட் $50 மில்லியன் இன்ஃப்ளோ பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. யூனியன் பேங்க் $21 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. பாலிகேப் இந்தியா $19 மில்லியன் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க நுவாமா. ஐஆர்இடிஏ குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டேட்டா நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. அண்மையில் ஐபிஓ முடிஞ்சு லிஸ்டான கம்பெனி நினைக்கிறேங்க. நெட் ப்ராஃபிட் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 67% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 44% அதிகரிச்சிருக்கு. எண்ணிக்கை 1253 கோடி ரூபாய். கிராஸ் என்பிஏ 2.9%. போன வருடம் இதே குவார்டரில் 4.24% இருந்தது. நெட் என்பிஏ 1.52% இந்த குவார்டர் முடிவில். போன வருடம் இதே குவார்டர் முடிவில் 2.03%. டாடா மோட்டார்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அவங்களுடைய பேசஞ்சர்ஸ் வெஹிக்கிளுடைய விலையை உயர்த்த போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. சராசரியாக 0.7% உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது. இது எலக்ட்ரிக் வாகனங்களும் உட்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிப்லா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட் ஜனவரி 25ஆம் தேதி வெளியிட போகிறதாக முன்னே அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ தேதியை மாற்றிருக்கிறாங்க. முன்கூட்டி அறிவிக்க போகிறாங்க ஜனவரி 22ஆம் தேதி. இன்றைக்கி அறிவிக்க உள்ளதாக சிஎன்பிசி டிவி 18ல் தகவல். எதற்காக இந்த முடிவு எடுத்திருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய சில ஃபினான்ஷியல் டேட்டா சோஷியல் மீடியாவில் லீக் ஆகி இருக்கின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது இன்னும் சரி செய்யப்படாத டேட்டா தான் வெளியாகி இருக்குது. அதனால் அவங்க முன்கூட்டி இப்போ ஜனவரி 25ஆம் தேதிக்கு பதிலாக 22ஆம் தேதியை ரிசல்ட்டை வெளியிட போகிறதாக சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ரொசாரி பயோடெக் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. வருவாய் 464 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 19% அதிகரிச்சிருக்கு. எபிட்டா அல்லது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், எபிட்டாவுடைய விரிவாக்கம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட், டாக்ஸ், டிப்ரிசியேஷன் மற்றும் அமார்டைசேஷன் 64 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் 34 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 34% அதிகரிச்சிருக்கு. தேஜஸ் நெட்வொர்க்ஸ் டாட்டாவுடைய நிறுவனம் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிட்டிருக்கிறாங்க. தகவல் கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. கம்பெனி நஷ்டம் அறிவிச்சிருக்கிறாங்க 45 கோடி ரூபாய். போன வருடம் இந்த குவார்டரில் கம்பெனி லாபத்தில் இருந்திருக்கிறாங்க 8 கோடி ரூபாய். நெட் ரெவென்யூ 104 கோடி ரூபாய். மணிக்கும் 104% அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது. எண்ணிக்கை 560 கோடி ரூபாய். ஜேகே சிமெண்ட் குவார்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. தகவல் நம்ம கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. ப்ராஃபிட் 284 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் 663% அதிகரிச்சிருக்கு. எதிர்பார்த்தது சிஎன்பிசி டிவி 18 நடத்தின கருத்து கணிப்பில் அவங்க எதிர்பார்த்தது 253 கோடி ரூபாய், அறிவித்திருப்பது 284 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 2935 கோடி ரூபாய், எதிர்பார்த்தது 2839 கோடி ரூபாய். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகரிச்சிருக்கு. சயன்ட் லிமிடெட் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. அவங்க மே மாதம் மற்றும் ஏப்ரல் போன வருடத்தில் ஒரு அப்டேட் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன அப்டேட்னா, ஒரு யூஎஸில் நடந்த கேஸ் குறித்தான ஒரு அப்டேட். அவங்க மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது யூஎஸில் இருக்க கோர்ட். அதில் இப்போ அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஆஃப் கோர்ட் செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கிறாங்க போல தெரியுது. $7.4 மில்லியன் ஆஃப் கோர்ட் செட்டில் பண்ணுவதற்காக சொல்லியிருக்கிறாங்க சயன்ட் லிமிடெட். செயல் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 2 டைரக்டர்ஸை வந்து இப்போதைக்கு அவங்க இடைக்கால பணி நீக்கம் செய்திருக்கிறாங்க. எதற்காக? அவங்க நிதி வந்து முறைகேடு செய்திருக்கிறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டில் 2 டைரக்டர்ஸை இப்போதைக்கு இடைக்கால பதவி நீக்கம் செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க சிஎன்பிசி டிவி 18ல். ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் மியூச்சுவல் ஃபண்ட் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். 30 ஸ்கீம்ஸுடைய ஃபண்ட் மேனேஜர்ஸை மாற்றி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். பர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு ஷேருக்கு 32 ரூபாய். ரெக்கார்ட் டேட் பின்னர் அறிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டாக் ஸ்பிளிட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. 10 ரூபாயாக இருக்கக்கூடிய ஃபேஸ் வேல்யூவை 5 ரூபாயாக மாற்றுறாங்க. அதாவது ஒரு ஷேர் வைத்திருந்தால் 2 ஷேராக மாறும் ஸ்டாக் ஸ்பிளிட்டுக்கு பிறகு. கம்பெனி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 286 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 8% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ 2498 கோடி ரூபாய். குவார்டர் ஆன் குவார்டர் 4% அதிகரிச்சிருக்கு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இந்த ஆண்டு மட்டும் 12% அதிகரிச்சிருக்கு கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். நுவாமா என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நிஃப்டி 50 இண்டெக்ஸில் இவங்க இடம் பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இந்த தகவல் நம்ம முன்னவையும் பார்த்துருந்தோங்க. யூபிஎலுக்கு பதிலாக ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு முன்னே பார்த்துருந்தோம். இப்போ நுவாமா மறுபடியும் அதை சொல்லியிருக்கிறாங்க. நிஃப்டி 50 ஸ்ரீராம் ஃபினான்ஸ் உள்ள வருவதற்கான வாய்ப்பு இருக்குது, யூபிஎல் வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. பிப்ரவரி மாதத்தில் அறிவிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸில் கனரா பேங்க் உள்ள வரும், பந்தன் பேங்க் வெளியே போகும்னு சொல்லியிருக்காங்க. அப்படி நடந்துச்சுன்னா கனரா பேங்க் உள்ள வர்றதுனால $36 மில்லியன் உள்ள வரும் கனரா பேங்க்குக்கு. பந்தன் பேங்க் வெளியே போறதுனால $39 மில்லியன் மதிப்பிற்கான ஷேர்ஸ் விற்பனைக்கு வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே சிஎன்பிசி டிவி 18 செய்தியில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி,
வணக்கம்.